வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாரீஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் சர்வதேச யுனானி மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது. தில்லி ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் இன்று பிரான்சின் சச்சா வேயன் உர்கை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு செபாஸ்டியன் லெகார்னோ வரவேற்றார். பாரிஸ் நகரில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினரும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளித்த இரவு உணவு விருந்தில் கலந்து கொண்ட பிரதமர் அப்போது அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸை சந்தித்து உரையாடினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரான்ஸ் அதிபர் திரு மேக்ரோனை சந்தித்ததில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாரிஸில் இன்று நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு பிறகு பிரான்ஸ் அதிபர் திரு மேக்ரோனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் இரு நாடுகளுக்கு இடையேயான முக்கிய ஒப்பந்தங்களில் இரு தலைவர்களும் கையெழுத்திடுகின்றனர். பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள மர்சேல் நகரில் இந்திய தூதரகத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான பொருளாதார வழித்தடத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக இந்த தூதரக அலுவலகம் செயல்படும் என்று அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த பயணத்தின்போது இந்தியா பிரான்ஸ் இரு நாடுகளின் ஒத்துழைப்புடன் அமைந்துள்ள சர்வதேச மாதிரி வெப்ப அணு சோதனை கூடத்தையும் பார்வையிடுகிறார். அதன் பின்னர் உலகப் போரின்போது உயிரிழந்த இந்திய வீரர்களின் நினைவிடம் அமைந்துள்ள மசாக்ஸ் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் மரியாதை செலுத்துகிறார். பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று 2 நாள் பயணமாக பிரதமர் அமெரிக்கா செல்கிறார். சர்வதேச யுனானி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கும் 2 நாள் சர்வதேச யுனானி மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கும் கலந்து கொள்கிறார். யுனானி மருத்துவரும் கல்வியாளரும் விடுதலை போராட்ட வீரருமான ஹக்கீம் அஜ்மல் கானின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் யுனானி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. யுனானி மருத்துவத்தில் புதுமையான தீர்வு என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் யுனானி மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பல்வேறு தலைப்புகளில் கலந்துரையாடல்கள், விவாதங்கள் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் காலியாக உள்ள 2642 மருத்துவ பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விரைவில் வழங்க உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதற்காக 4585 மருத்துவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பணி நியமனம் செய்யப்பட உள்ள மருத்துவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதல் முறையாக பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு அவரவர் விரும்பும் இடங்களுக்கே கலந்தாய்வு மூலம் பணி நியமனம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டவுடன் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ பணியிடங்கள் காலியாக இல்லை என்ற சூழல் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 1021 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். விவசாயிகளின் நலன் கருதி உழவர் சந்தைகளை தமிழக அரசு ஏற்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தை அடுத்துள்ள விக்கிரவாண்டி பேரூராட்சி பேருந்து நிலையம் அருகே 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய உழவர் சந்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர், உழவர் சந்தைகளில் விவசாயிகள் தங்கள் பொருட்களை தாங்களே நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக லாபம் பெறுவதற்கு இந்த சந்தை உதவி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் வரவேற்பை அடுத்து புதிய உழவர் சந்தைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல் கொள்முதல் நிலையங்கள் பல்வேறு இடங்களில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது. தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் வரும் முதல் பௌர்ணமி நாள் தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருநாளையொட்டி முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு சண்முகர் அபிஷேகம் மற்றும் மதியம் 1 மணிக்கு சுவாமி அலைவாயுகந்த பெருமான் தைப்பூச மண்டபத்துக்கு புறப்படுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த தைப்பூச நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் சுவாமியை எளிதாக தரிசனம் செய்வதற்காக தனி வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்திற்கு 8 நீதிபதிகளை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு வழக்கறிஞர்கள் இஸ்லாமாபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கவுதமாலா நாட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 30 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அந்நாட்டில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளத்தில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குவதற்காக தனியார் வேலைவாய்ப்பு இணையதளத்துடன் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய எரிசக்தி வாரம் இன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கான 4 நாள் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. போதைப் பொருளற்ற தமிழகம் என்ற செயலியின் லட்சணையை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் தொடங்கி வைத்தார். கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தை மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட தொழில் மையம் வாயிலாக சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான தனிநபர் மானியத் தொகை பெறுவதற்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவள்ளி வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் 3வது ஆண்டாக நடைபெற்ற புத்தக திருவிழாவின் நிறைவு விழா நிகழ்ச்சிகள் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் 11 நாட்கள் நடைபெற்ற பொருணை புத்தக திருவிழாவில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளது. இந்தியாவில் மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்டதன் 100ஆண்டு விழாவினை கொண்டாடும் வகையில் சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் சிறப்பு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தில்லி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் இன்று பிரான்சின் சச்சா வேயன்வர்கை எதிர்கொள்கிறார். மற்றொரு ஆட்டத்தில் ராம்குமார் ராமநாதன் செக் குடியரசின் டாலிபோரை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயாஸ் வரேலா இணை இன்று அமெரிக்க இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் ஒடிசா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிரா ஆனது. புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. ஆசிய கலப்பு குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி இன்று சீனாவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் சர்வதேச யுனானி மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது. தில்லி ஓபன்
டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் இன்று பிரான்சின் சச்சா வேயன்உர்கை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.